என் அன்பு தங்கமே, மஞ்சள் அலங்காரத்தில் உன் வராகி உன்னை காண வந்துவிட்டேன் என்றாலே நீ எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது. அந்த மங்கள செய்தியினை உனக்கு கொண்டு தான் உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் மாறி மாறி வரும் பொழுது, சந்தோஷமும் இடையில் வரும் பொழுது உன் மனது நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதிகமான கஷ்டங்களை சுமந்த உனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பொழுது அதையும் நீ சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டிய நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. ஏனென்றால் இன்றிருக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலை அப்படித்தானே மாறிவிட்டது. சரி, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இன்று உன் அம்மா நான் சொல்வதை நீ நம்புவாயல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் மங்கள நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது. அந்த மங்கள செய்தி உன் செவி வந்து சேரப்போகின்ற நாள் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நிச்சயமாக நான் சொல்வதை உன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு நடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இந்த வராகி எனக்கு நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். அப்பொழுதும் அம்மா உன்னிடத்தில் நன்றியை எதிர்பார்க்க மாட்டேன். என் பிள்ளையின் அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு தேவையானது என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லி என் பிள்ளையிடம் இருந்து அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான். உன் தாயானவள் எனக்கு வேறென்ன மன நிம்மதி இருக்கப் போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம் அல்லவா? நீ ஒவ்வொரு முறை கஷ்டமாக இருக்கிறது, அம்மா தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் அது என்னையும் சேர்த்துதான் பாதிக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. நீ தைரியமாக ஒரு வார்த்தை என்னிடத்தில், அம்மா இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், இதை தாண்டி என்னால் வந்துவிட முடியும் என்று சொன்னாயானால் அந்த நேரம் உன்னை விட அதிக மனதைரியம் இந்த தாயானவள் எனக்கு வந்துவிடும். என் பிள்ளை எப்படியும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்து விடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிடும். அந்த நம்பிக்கையை தான் எப்பொழுதும் எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களுக்கு உனக்கு விடை தெரியாமலேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. விடை தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம் உனக்குள் இருக்கின்றது. தேவையற்ற பயத்தை என் குழந்தை நீ விட்டுவிடு. உனக்குத்தான் இந்த வராகி துணை இருக்கின்றேனே, வேறென்ன உனக்கு பயம்? என் பிள்ளையே, பயந்து வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. எப்பொழுதுமே மனதை தைரியத்தோடு நீ வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும். நான் இத்தனை மஞ்சள் அலங்காரத்தோடு வந்து உன்னை சந்தித்து இந்த வாக்கினை தந்துவிட்ட பிறகும் நீ மனதளவில் வெதும்பிவிடக்கூடாது. இப்பொழுதாவது உனக்கு மனதிற்குள் நம்பிக்கை வந்துவிட வேண்டும். ஏனென்றால் அத்தனை எளிதாகவெல்லாம் எல்லோருக்கும் இந்த வராகியின் வாக்கும் கிடைத்து விடாது. இந்த தோற்றமும் கண்களில் பட்டு விடாது. இந்த அலங்காரத்தில் என்னை காண்பது அத்தனை சுலபமான விஷயமும் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் படாமல் உன் கண்களுக்கு மட்டும் நான் தெரிகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், இந்த வராகியை நாம் தான் இத்தனை காலமாக தெரிந்து வைக்காமல் இப்பொழுது தெரிந்து அவளை தேடி வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என் பிள்ளையே,
இந்த வராகி நான் தான் உன்னை என்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நான் நினைக்காமல் உன்னால் என் அருகில் வந்துவிட முடியுமா? நான் ஆசீர்வாதங்கள் கொடுக்காமல் உன்னால் என் அன்பினை பெற்றுவிட முடியுமா? உன்னால் என்னை கண்டுவிடவே முடியாது. நான் என்னுடைய ஆசிகளையும் அன்பினையும் உனக்கு முழுமையாக கொடுத்திருப்பதனால்தான், நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருப்பதனால்தான் நான் உன் கண்களில் அடிக்கடி பட்டு உனக்கு வாக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த வராகியினுடைய அன்போடும் அரவணைப்போடும் நடக்கின்றது. தவறுகள் கஷ்டங்கள் நடக்கும் பொழுது அது இந்த வராகியின் பார்வையின் மீதுதான் நடக்கின்றது. ஓரளவிற்கு மேல் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. அப்படியும் கொடுக்கின்ற நிலை வந்தால் இந்த அம்மா ஓடோடி வந்து அதை தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்த இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக இனி வரப்போகின்ற பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வர முடியும். உன்னை கஷ்டங்களிலிருந்து என்னால் மீட்டெடுக்க முடியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்தும் உன்னை நல்லபடியாக வெளியே கொண்டு வர முடியும். எல்லா சூழ்நிலைகளும் உன் கண்ணீரை காணத்தான் விரும்புகின்றது. எதுவுமே உன் சந்தோஷத்தை காண விரும்பவில்லை. இதை நீ உணர்ந்ததனால்தான் இத்தனை மனவேதனையும் அடைந்தாய். சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்கு கூட உன் சந்தோஷத்தை பார்க்க விருப்பமில்லை. நீ கண்ணீர் விட்டு கதறி அழுதால், இந்த வாழ்க்கையை வெறுத்தால் மட்டும் அவர்களுக்கு அது மனநிறைவாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்கள் மத்தியில் என் பிள்ளை நல்ல நிகழ்வுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி நீ நல்ல நிலையை அடைந்து உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களுக்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உனக்கு மனநிறைவு முழுமையாக கிடைக்க வேண்டும். உன் மனது அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் பதில் தெரிய வேண்டும். இதையெல்லாம் இவர்களிடத்தில் தேட முடியாது, உன்னிடத்தில்தான் இருக்கின்றது. உனக்கான நல்ல செய்தியை நீ பெற்றுக்கொண்டால் போதுமே. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக கேட்டுக்கொண்டாலே போதும். நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிவிட்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் நமக்கிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களுமே நமக்கான முழு மன நிறைவை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். எல்லா கவலைகளும் ஒரு நாள் உன்னை விட்டு செல்லும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும். கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் கலங்கி நின்ற என் பிள்ளை, சந்தோஷமான சூழ்நிலைகளும் உனக்கு வருகின்றது என்பதனை நீ உணர்ந்து நில். உன்னுடைய சந்தோஷம் இந்த தாயானவள் என்னுடைய சந்தோஷம். நான் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு மனநிறைவை கொடுக்க அம்மா தயாராகிவிட்டேன். என் பிள்ளையே, மங்கள செய்தி மனை வந்து சேரும் நேரம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள். நீ நம்பிவிட்டாய் என்றால் அது நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பேரானந்தமும் உன்னோடு சேர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வரும் பொழுது நீ என்றும் இந்த வராகியை உணர்ந்து கொள்வாய். வராகியின் அன்பினை புரிந்து கொள்வாய். தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையும் நல்லபடியாக மனதிற்குள் ஏற்றுக்கொள்வாய். அம்மா வரும்பொழுதெல்லாம் ஒரு நாளும் என்னை உதறி விட்டு விட மாட்டாய். எப்பொழுது நம் தாய் நம்மை தேடி வருவாள் என்று என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பாய். நிச்சயமாக நான் உன்னை ஒரு நாளும் மனதளவில் வேதனைப்படுத்தி விட மாட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. எல்லா நாளும் என் குழந்தைக்கு நல்ல நாள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பினை தெளிவாக உணர்ந்தாலே போதும். என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.